போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. ஆலயமணி ஓசை கேட்டு ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். அடிமைத்தனம் நீங்கிடவே அன்பு மனம் ஓங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். நம் இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். ஆலயமணி ஓசை கேட்டு ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். அடிமைத்தனம் நீங்கிடவே அன்பு மனம் ஓங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். நம் இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். சோர்ந்த வாழ்வை சுமங்களாக்க இறைவன் வருகிறார். இதயம் பொங்கும் நினைவுகளை என்னில் பொழிகிறார். சோர்ந்த வாழ்வை சுமங்களாக்க இறைவன் வருகிறார். இதயம் பொங்கும் நினைவுகளை என்னில் பொழிகின்றார். பகிர்ந்து வாழும் பலியின் பொருளை இணைந்து காணுவோம். பகிர்ந்து வாழும் பலியின் பொருளை இணைந்து காணுவோம். இனி உண்மை அன்பில் உலகை வெல்லுவோம். இனி உண்மை அன்பில் உலகை வெல்லுவோம். ஆலயமணி ஓசை கேட்டு ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். அடிமைத்தனம் நீங்கிடவே அன்பு மனம் ஓங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். நம் இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று வரங்களை அள்ளித்தரும் கோடி அற்புதருடைய நினைவை கொண்டாடி நன்றி உள்ளத்தோடும் எதிர்பார்ப்புகளோடும் புதுமைகளை இன்னும் எதிர்நோக்கி நாம் அவரை நோக்கி நின்று கொண்டிருக்கிறோம். மனித இயற்கையிலே நமக்கு நன்மை செய்பவர்கள் திரும்பி நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். அது தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் நாம் மற்றவருக்கு செய்யும் பொழுது
பிரதிபலன் எதிர்பார்த்து செய்வது நம்முடைய இயல்பு. கடவுளும் நம்மிடையே சில நேரங்களிலே அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய பிள்ளைகளிடமிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். செய்த நன்மைகளுக்கு நன்றியை எதிர்பார்க்கிறார். அவர் கொடுத்த கட்டளைகளை அன்புடன் செய்ய வேண்டுமென்று ஆவலோடு எதிர்பார்க்கிறார். ஆனால் பல நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நடப்பது இல்லை. எனவே நம்முடைய மனம் போன போக்கிலே நடந்து நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறோம். எனவே தொலைந்து போன வாழ்க்கையை புனித அந்தோணியாரின் பரிந்துரையினால் ஆண்டவருடைய அருளால் நிறைக்க பெற்று நம்முடைய மனதில் இருக்கிற குழப்பங்களும் சஞ்சலங்களும் பல்வேறு விதமான கவலைகளும் நீங்கி மன அமைதியுடன் செல்ல வேண்டுமென்று நாம் ஏங்கி வந்திருக்கிறோம். எனவே இந்த தருணத்தில் நம்முடைய குற்றங்களுக்காக மனதார மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தி திருந்த வரம் கேட்டு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனிதமரியாயே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமது தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுதனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திருவாக்கியங்கள் 1-9 முடிய. உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரட்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமல்யாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ராயல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமற் போயிற்று. சிரியா எப்ராமீமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைகழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாவை நோக்கி, நீ உன் மகன் சேராஸ்யாவியை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய்.
அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். இரட்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தைக் கண்டு மனங்கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொள்ளிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கு எதிராய் சதித்திட்டம் தீட்டி, யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்துச் சென்று அதை நடுநடுங்கச் செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவரது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின் இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். இப்ராஹிமின் தலைநகர் சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருடாவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், தம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கு மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். மாவேந்தரின் நகரும் அதுவே, அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது, பேறு கால பெண் போல் அவர்கள் துடித்தனர். தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகர்த்தெறிகின்றீர். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறைவாக்கியங்கள் 20-24 வரை. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சைதா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறி இருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாவுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சொதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சொதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய ஆசிரும் அருளும் உங்கள் மனதிலே தேங்கி கிடக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து புனித அந்தோணியாரின் பரிந்துரையினால் அனைத்தும் சுமூகமாக மாற வேண்டும் என்று ஜெபித்து ஆசி அளிக்கிறேன். நான் சொல்ல இருக்கிற இந்த நிகழ்வை நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம், ஊடகத்திலே வந்த ஒரு செய்தியாக கூட பார்த்திருக்கலாம். சுருக்கமாக ஒரு சிறுவனுடைய விசுவாச சாட்சியத்தை உங்களோடு சொல்லுகிறேன். 8 வயது சிறுவன், ஒரே தாய் தந்தை இல்லை, படுத்த படுக்கையாக பல நாட்களாக மருத்துவமனையிலே நிற்கிறான். உதவி செய்ய ஆள் இல்லை. எனவே அந்த சிறுவனை பார்த்து மருத்துவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தாயை எங்களால் காப்பாற்ற முடியாது, தயவுசெய்து நீ வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லிவிட்டார்கள். அவன் கலங்கினான். என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த 8 வயது பையன் ஒவ்வொரு நாளும் தன் தாய்க்காக சாப்பாடு செய்து வந்து கொடுத்துவிட்டு இரவு தூங்காமல் தாயின் அருகாமலே இருந்து எப்படியாவது என் தாய் ஒரு நாள் வீட்டுக்கு வருவாள் என்று தேர்ந்து வருவாள் என்று நினைத்தான். ஆனால் முடியவில்லை. கடைசியாக மருத்துவர்கள் சொன்ன வார்த்தை அவனுக்கு மிகவும் வேதனை அளித்தது. ஆனால் ஒரு மருத்துவர் சொன்னார், மகனே, நீ உன்னுடைய தாயை நாங்கள் காப்பாற்ற முடியாது, ஆனால் ஒரு புதுமை, ஒரு மிரக்கல் நடந்தால் உன் தாயை குணமாவாள் என்று சொல்லி அனுப்பினார். அந்த சிறுவனுக்கு புதுமை அல்லது மிரக்கல் என்று சொன்னால் அவன் ஒரு மாத்திரை என்று நினைத்து கொண்டிருந்தான். அடுத்த நாளிலே தான் சேர்த்து வைத்திருந்த உண்டியில எடுத்துக்கொண்டு போய்
மருந்து கடைக்காரரிடம் கொடுத்து உடைத்து, ஐயா இதில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துக்குங்க, நான் என்னுடைய தாயை காப்பாற்ற வேண்டும், அந்த மிரக்கல் என்ற அந்த மருந்தை எனக்கு கொடுங்கள் என்று சொல்கிறான். கடைக்காரர்கள் மேலும் கீழுமாக அவனை பார்த்தார்கள். காசு போதலையா என்று சொல்லி வந்தவர்களிடம் கையை ஏந்தி நிற்கிறான். என் அம்மாவை காப்பாற்ற வேண்டும், இந்த மெடிசன் வாங்குவதற்கு என்னிடம் பணம் இல்லை, தயவுசெய்து கொடுப்பீங்களா கேட்குறாங்க. ஒரு சிலர் கொடுத்தாங்க. இருந்தாலும் அந்த கடைக்காரன் இந்த மருந்து கிடைக்காது, நீங்கள் போப்பான்னு சொன்னான். அடுத்த கடைக்கு போகிறான், அதே போல் கெஞ்சுகிறான். இப்படி அவன் அழுத கண்களோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரியவர் அவனை அழைத்து கொண்டு, நீ கேட்கிற மருந்தை நான் எங்கு கிடைக்கிறது என்று சொல்லி கொடுக்கிறேன், வா என்னோடு வா என்று சொல்லி அந்த சிறுவனை அழைத்து கொண்டு போய் ஒரு கோயிலிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். பாடுபட்ட சுரூபத்தை பார்த்து, இந்த ஆண்டவரிடம் கேள், அந்த மிரக்கல் உனக்கு கிடைக்கும், அந்த புதுமை உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி விட்டு அவர் பின்னாலே ஒதுங்கி நிற்கிறார். ஆனால் அந்த சின்ன பையன் உருக்கமாக ஜெபிக்கிறான். சாமி, எனக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னே தெரியாது, வேற சிலுவையில் வேற உங்களை அடித்து தொங்க போட்டுருக்குறாங்க, நான் வேணால் இந்த மேலே ஏறி அந்த ஆணியெல்லாம் எடுத்துட்டு உங்களை இறக்கி விடுறேன், தயவுசெய்து நீங்கள் வந்து அந்த மிரக்கல், அந்த புதுமை என்ற மருந்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறான். ரொம்ப நேரம் ஜெபிக்கிறான், ஒன்றும் நடக்கலை, மனசு உடைஞ்சு போகிறான். இந்த சாமிக்கிட்ட கேட்டால் கிடைக்குன்னு சொன்னாங்க, கிடைக்கல. பக்கத்தில் மாதா சுரூபத்துக்கிட்ட போய் கேட்குறான், அம்மா நான் கேட்குறேன், உங்கள் மகன் போல் இருக்கிறாரு, ஆனால் கேட்டு ஒன்றுமே நடக்கலை, நான் ஆணியெல்லாம் கூட எடுத்து விடுறேன்னு சொன்ன, கேட்கவே இல்லை, தயவுசெய்து நீங்களாவது ஏதாவது சொல்லுங்கம்மா, நீங்கள் சொன்னால் அவர் கேட்பார், எங்கள் அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கைவிட்டுட்டாங்க, அந்த மிரக்கல், அந்த புதுமையை நீங்கள் கொஞ்சம் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும், அந்த மருந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி அழுது கொண்டு ஜெபிக்கிறான். அந்த நேரத்தில் பங்கு தந்தை வருகிறார். அவனுடைய அழுகையை பார்த்து அந்த சிறுவனை அழைத்து, உனக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்லும் பொழுது தன்னுடைய கவலை தோய்ந்த முகத்தில், என் அம்மா உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறாள், ஒரு புதுமை கிடைத்தால் சுகமாகுவாங்க என்று டாக்டர்கள் சொன்னார்கள், கேட்கிறார்கள், சரி வா நான் உன்னோடு வருகிறேன் என்று சொல்லி அவன் தோள் மீது கையை போட்டு கொண்டு அந்த பங்கு சாமியார் அந்த பையனோடு வீட்டுக்கு செல்கிறான். வீட்டுக்கு செல்லும் பொழுது நிறைய கோயிலிருந்து அருகாமையிலே தான் வீடு. அந்த வீட்டை நெருங்கிய பொழுது அம்மா அம்மா என்று கத்துகிறான். ஆனால் படுத்த படுக்கையாய் சலனம் இல்லாமல் இருப்பாள் என்று நினைத்து கொண்டு ஓடினான். படுத்த கட்டிலே அம்மாவை காணாம். அவனுக்கு தூக்கி வாரிப்பட்டது. அம்மாவுக்கு என்ன நடந்ததோ, எங்கே போய் விழுந்தார்களோ என்று தெரியவில்லை என்று சொல்லி அவன் அழுது கொண்டே சத்தம் போட்டு போகும்போது அம்மா என்று சொல்லி கொடுப்பது, அம்மா கிச்சனிலிருந்து கரண்டியோடு வராங்க. எப்படிம்மா இதெல்லாம் நடந்துச்சு, படுத்த படுக்கையாக இருந்தீங்களே, பல மாதம் எழுந்திருக்க முடியாதுன்னு சொன்னாங்களே, உயிருக்கு உத்தரவாதமே இல்லை என்று சொன்னாங்களே, எப்படிம்மா நிற்கிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, எப்படி பேசுகிறீங்கன்னு அவனுக்கு 1000 கேள்விகள் கேட்டாலும் அம்மா சிரித்து கொண்டே, நீ வருவதற்கு முன்னால் ஒரு டாக்டர் அவருடைய அம்மாவும் இங்கே வந்து என்னை படுக்கையிலே கைகளை வைத்து ஆசீர்வதித்து என்னை எழுப்பி விட்டார்கள். அதனாலே தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அது ஒருவேளை நீ செய்த ஜெபமோ என்னமோ என்று சொல்லி சொல்லும்போது அப்பொழுதுதான் அந்த பங்கு குரு சொல்லுகிறார், நீ கண்ணீரோடு ஜெபித்தாயே அந்த ஆண்டவரிடம், சிலுவை ஆண்டவரிடம். அந்த ஆண்டவர் இறங்கி வந்து தன் தாயையும் அழைத்து கொண்டு உன் தாயை தொட்டு குணப்படுத்தியிருக்கிறாள். இதுதான் அவள் செய்த புதுமை என்று சொல்லி அவனை சொல்லி அந்த சிறுவன், இப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, இப்போ தான் 2 பேர் போயிருப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. அந்த பையன் 4 பக்கம் ஓடி பார்க்குறான், அந்த இருவரையும் காணவே இல்லை. கடைசியாக மீண்டுமாக கோயிலுக்கு வந்து அந்த ஆண்டவருக்கு முன்னால் நெடுங்கடையாக விழுந்து, ஆண்டவரே இந்த புதுமை என்ற மருந்தை எனக்கு கொடுத்து என் தாயை காப்பாற்றியதற்காக கோடான கோடி நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கும் அன்னை மரியாளுக்கும் நன்றி சொன்னார்கள். இயேசுவில் அன்பானவர்களே, புதுமைகளை பார்த்து நாம் ஓடோடி வருகிறோம். எங்கெல்லாம் புதுமைகள் இருந்ததோ அங்கெல்லாம் மக்கள் வெள்ளம் குவிந்தது.
இதை நாம் இயேசுவின் காலத்திலே அதிகமாக பார்க்கிறோம். இயேசுவரை தொடுவதற்காக ஈக்களை போல வைத்து கொண்டு அவரை தொற்றிக்கொண்டே போனார்கள். எங்கு போனாலும் அவரை பார்த்து சென்ற கூட்டம். இத்தனை புதுமைகளை செய்த அந்த புதுமைகளின் நாயகனை இன்றைக்கு நற்செய்தியிலே நமக்கு சொல்லும் பொழுது வருத்தத்தோடு சொல்லுகிறார். ஆண்டவருடைய வல்ல செயல்களை எல்லாம் பார்த்து இந்த மக்கள் உள்ளத்திலே நம்பிக்கை ஏற்படவில்லை. இந்த மக்களுடைய மனம் மாறவில்லை. தாங்கள் எதிர்பார்த்ததை பெற்றுக்கொண்டு சென்றார்களே தவிர, ஆனால் இந்த புதுமைகளின் நோக்கம், இந்த ஆண்டவர் செய்த புதுமைகளின் வல்ல செயலுடைய நோக்கமே ஆண்டவரிடம் மக்கள் திரும்பி வர வேண்டும், தங்களுடைய பழைய நிலையிலிருந்து திருந்தி வாழ்கின்ற முறையை காண்பிக்க வேண்டும். ஆனால் மக்கள் எல்லோரும் புதுமைகளை பார்த்து பார்த்து அவர்கள் சலித்து போனார்கள். எங்கெல்லாம் புதுமை இருந்ததோ அங்கெல்லாம் ஓடோடி சென்றார்களே தவிர, அந்த புதுமைகளின் நாயகனாகிய இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கை, ஏதோ அவரை புதுமைகளின் நாயகன் என்று தான் நினைத்தார்களே தவிர, அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள தயங்கிவிட்டார்கள். எனவே இயேசு செய்த அவருடைய பணித்தளங்களிலே செய்த மிக முக்கியமான இடங்களிலே, இந்த கலிலேய ஓர பகுதியிலே, கபர்நாம் ஊரிலே தான் அவர் செய்த பணி, 3 ஆண்டு பணிகளிலே முழுமையான பகுதி அங்கே தான் செலவிடப்பட்டது. ஏராளமான மக்களுக்கு புதுமைகளை செய்தார். இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார். முடக்குவாதம் மற்றவனை எழுப்பினார். பெத்சைதா குளத்திலே 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருந்த மனிதனை அவர் ஒரு வார்த்தை சொல்லி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ என்று சொல்லி 38 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த மனிதனை ஒரே ஒரு வார்த்தையினாலே அவர் எழச் செய்தார். இத்தனை புதுமைகளையும் பார்த்து பார்த்து பரவசமான அந்த மக்கள், ஆனால் ஆண்டவருடைய உண்மையான அந்த நிலையை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி அவர் வருந்துகிறார். எனவே வருத்தத்தோடு அவர் பதிவு செய்கிறார். ஐயோ கேடு என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அது புற இனத்தாருக்கு தான் அந்த சாபமான வார்த்தைகள் சொல்லப்படும். நீங்கள் ஆமோஸ் இறைவாக்கினருடைய பகுதியிலே 1வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த மக்களுடைய அவல நிலையை பார்த்து சொல்லுகிறார். உங்களுடைய திருவிழாக்கள் எனக்கு விருப்பமில்லை, உங்களுடைய திருவிழாக்களை நாங்கள் அருவருக்கிறோம், உங்களுடைய மனதிலே தீமைகள் புதைந்து கிடக்கின்றன, நன்மைகளுக்கு பதிலாக தீமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அமாவாசை எப்பொழுது வரும், பௌர்ணமி எப்பொழுது வரும், விழாக்களிலே ஏராளமான சம்பாதனையை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வியாபாரத்தை மையப்படுத்தி கொள்ளையடித்தீர்களே, ஏழைகளை நசுக்கி விதவைகளை ஏமாற்றி கொண்டு வாழ்ந்தீர்களே, உங்களுடைய ஏமாற்று வேலையிலே கிடைத்த காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் மீது வருத்தப்படுகிறார். எனவே ஆண்டவர் இன்று சொல்லும்போது, தீர் சீதோன் இந்த பகுதியெல்லாம் அந்த கலிலேய பகுதியிலே அருகாமையில் இருந்த பகுதிகள் தான். ஆனால் இந்த பகுதிகள் அத்தனையுமே அந்த மக்களுக்கு தண்டனை கிடைத்தது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததினாலே தண்டனை கிடைத்தது. ஆனால் அதே பகுதியிலே வாழ்ந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், ஆண்டவரால் புனிதமாக்கப்பட்ட மக்கள், ஆண்டவருக்கென்று சொந்தமாக கொண்டாடிய அந்த மக்கள் ஆண்டவரை இறைவாக்கிறேன் என்று சொல்ல தயங்கினார்கள். ஆண்டவருடைய பல புதுமைகளை பார்த்து பார்த்து பரவசமானவர்கள், வியந்து போனவர்கள் கடைசியாக அவரை பலவிதமான பெயர்களை சொல்லி சொன்னார்கள். எனவே பெயல்சிவலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று சொன்னார்கள், கலகக்காரன் என்று சொன்னார்கள். எனவே ஆண்டவர் மனம் உடைந்து போனார். ஆண்டவருடைய வல்ல செயல்களுடைய நோக்கமே இறை அரசு அங்கே பரவ வேண்டும். நோய்களிலிருந்து சுகம் கொடுத்த இயேசு, பேய்களை விரட்டிய இயேசு, இறை ஆட்சியின் போது நோய்களுக்கும் பேய்களுக்கும் இடமில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு பதிலாக அவர்கள் வேடிக்கை பார்த்து விட்டு போனார்களே தவிர, ஆண்டவருடைய வல்ல செயல்களை அவர்கள் ஆழமாக உணரவில்லை.
மாறாக ஆண்டவருடைய வல்ல செயல்கள், புதுமைகள் முக்கியமாக 2 காரணங்களுக்காக சொல்லப்பட்டது. இந்த வல்ல செயல்களை பார்க்கிற மக்கள் அத்தனை பேரும் கடவுளிடம் திரும்பி வர வேண்டும். அவர்கள் மனம் மாற வேண்டும். தங்களுடைய மூர்க்கமான வழிகளிலிருந்து, பாவமான வழிகளிலிருந்து அவர்கள் வெளியேறி ஆண்டவர் காட்டுகிற வழியிலே நீதியுள்ள பிள்ளைகளாக, நேர்மையுள்ள பிள்ளைகளாக, நன்மைகளிலே ஊறி இருக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அது நடக்கவில்லை. எனவே ஆண்டவர் வருத்தத்தோடு, வேதனையோடு சொல்கிறார், தீர்வு நாளிலே தீர்சீதோன் நகருக்கு கொடுக்கிற தண்டனை விட கப்பர்நாம் ஊர், பெத்சைதா ஊரிலே, கொராசின் நகரே, பெத்சைதா நகரே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லி தன்னுடைய சொந்த மக்கள் வாழ்ந்த அந்த பகுதியிலே யூத மக்களுக்கு இந்த சாபத்தை சொல்லி அவர் வருத்தப்படுகிறார். உங்கள் மத்தியிலே செய்த பல வல்ல செயல்கள், புதுமைகள் ஒருவேளை தீர்சீதோன் நகரிலே செய்யப்பட்டிருந்தால் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர்கள் கோணி உடை உடைத்து மனம் திரும்பி ஆண்டவரிடம் திரும்பி வந்திருப்பார்கள். இத்தகைய வல்ல செயல்கள் எல்லாம் வீணாகி போனதே, விரயமாகி போனதே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டார். ஆண்டவர் 2வது காரணம், அந்த மக்கள் தங்களை வானளவாக உயர்த்தி கொண்டார்கள். கப்பர்நாமே, நீ வானளவாக உயர்த்தப்படுவாயோ, அந்த வல்ல செயல்களை கண்டு தங்களிலே பெருமை கொண்டார்கள். மக்கள் கப்பர்நாமை பற்றி பெருமையோடு சொன்னார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னணியிலே வல்ல செயல்கள் செய்து ஆண்டவருடைய பெருமையை சேர வேண்டும். ஆண்டவருக்கு சேர வேண்டிய பெருமையை இந்த மக்கள் தங்களுக்கென்று ஏற்றுக்கொண்டார்கள். எங்கள் ஊரிலே இந்த புதுமைகள் நடந்தது, எங்கள் ஊரிலே இந்த வல்ல செயல்கள் நடந்தது என்று சொல்லி பெருமிதம் கொண்டு மமதை கொண்டார்களே தவிர உண்மையான கடவுளை இனங்காட்ட மறுத்து விட்டார்கள். இயேசுவில் அன்பானவர்களே, இந்த நற்செய்தி சொல்கிற பாடம், ஒருவேளை ஆண்டவர் செய்கிற வல்ல செயல்கள் இன்றைக்கு திருப்பலியின் வழியாக, அருட்சாதனங்கள் வழியாக, நாம் வாசிக்கிற இறைவார்த்தைகளின் வழியாக, இன்னும் நாம் கொண்டாடுகிற விழாக்களின் வழியாக, இன்னும் ஏராளமான தியானங்களின் வழியாக ஆண்டவர் அளப்பரிய ஆசீர்வாதங்களை ஊற்றி கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் சரியான மனநிலையோடு பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஒருவேளை ஆண்டவருடைய கண்டன குரல் உங்களுக்கும் எனக்கும் பதிவாகும் என்பதில் ஐயமில்லை. அன்பான மக்களே, இந்த செயல்கள், நீங்கள் காணக்கூடிய திருப்பலிகள், நீங்கள் ஏறெடுக்கிற பல்வேறு பக்தி முயற்சிகள், அன்னையின் பேராலும் புனிதர்கள் பேராலும் ஏறெடுக்கிற ஏராளமான வழிபாட்டு முறைகள் அத்தனையும் உங்கள் மனதிலே மன மாற்றத்தை கொண்டு வரவில்லையே. வந்து வேடிக்கை பார்த்துவிட்டு நன்றாக இருக்கிறது என்று சொல்லி போனீர்களே தவிர உள்ளம் குத்துண்டவர்களாக, உள்ளம் மனம் மாறியவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டு அதன்படி நான் வாழ வேண்டும் என்று மனம் திரும்பிய பாதையிலே நாம் செல்கிற மக்களாக இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கலங்குகிற நிலை வரும். எனவே இந்த உலகம் காட்டுகிற வழியிலே இன்றைக்கு மனிதன் இந்த உலகத்தை கடவுள் இல்லாத உலகமாக மாற்றி கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் ஏராளமாக கோயிலாக நாம் வருகிறோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வழிபாட்டிலே கலந்து கொள்வதால் மட்டுமே நாம் ஆண்டவருக்கு நெருக்கமான பிள்ளைகளாக மாற முடியாது. ஆண்டவருக்கு ஏராளமான விதத்திலே மணிக்கணக்காக உட்கார்ந்து ஜெபிப்பதனால மட்டுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் அடையாளம் காட்ட முடியாது. மாறாக ஆண்டவருடைய படிப்பினைகளை உள்ளத்தின் ஆழத்திலே ஊடுருவி உத்துண்டவர்களாக, அன்று யூதர்கள் சொன்னது போல பேதுருவிடம் கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்கிறார். எதிலிருந்து மனம் மாற வேண்டும்? நம்முடைய மனம் எதிலே கவ்வி கொண்டிருக்கிறது? இந்த உலக நாட்டங்களிலிருந்து, ஆசா பாசங்களிலிருந்து, நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து, சிற்றின்பங்களை மையமாக கொண்டு இந்த உலக ஞானமே போதும், உலகத்தினுடைய இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலே வாழ்கிற நமக்கு ஏஐ மூலமாக, செயற்கை நுண்ணறிவின் மூலமாக பெற்றுக்கொள்கிற ஞானமே போதும் என்று இந்த மனிதன் அறிவியலானாலும் தொழில்நுட்பத்தினாலும் தன்னையே கடவுளாக்கி கொண்டு கடவுள் இல்லாத உலகமாக மாற்றி கொண்டிருக்கிறான். இன்று நம்முடைய இளைய தலைமுறைகள், சிறுவர் சிறுமிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் ஆண்டவருடைய பாதத்திலே திரும்பாததற்கு காரணம் அவர்கள் விரும்புகிற கடவுளை நாடி
ஊடகங்களுக்கு சென்று போய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். சிற்றின்பங்களிலே மூழ்கி கொண்டு ஆண்டவர் கற்பித்த அந்த புனிதமான வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளை, கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். அந்த நாளில் கொடுக்கப்பட்ட தண்டனையை விட ஒருவேளை கப்பர்நாவுக்கும் பெத்சைதா நாட்டிற்கும் கொடுக்கப்பட்ட தண்டனையை விட ஒருவேளை நாம் இங்கே கூடியிருக்கிற நம்முடைய மக்களுக்கு அதிகமான தண்டனை கொடுக்கப்படும். ஏனென்றால் ஏராளமான சலுகைகள், ஏராளமான ஞான காரியங்கள், ஏராளமான வல்ல செயல்களை ஆண்டவர் அன்றை விட இன்றைக்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் நாம் பயன்படுத்தி நாம் மாறுபட்ட மனிதர்களாக ஆண்டவர் காட்டிய வழியிலே நல்ல மனம் படைத்தவர்களாக, தெய்வ பயமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் கேட்க வேண்டும். அப்படி மாறாவிட்டால் மாறுகிற மனநிலையை தர வேண்டும். புனித அந்தோணியார் போதிக்கும் போதெல்லாம் ஏராளமான மக்கள் அவர் வழியாக, அவருடைய போதனையின் வழியாக ஆண்டவரிடம் திரும்பி வந்தார்கள். பல வருடங்களாக ஒப்புரவு அருட்சாதனம் செய்யாதவர்கள், பல வருடங்களாக கோயில் பக்கமே திரும்பாதவர்கள் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று தூய்மையான வாழ்க்கையை பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றிய பெருமை புனித அந்தோணியாரை சாரும். எனவே புனித அந்தோணியாருடைய ஆலயத்திலே குழுமியிருக்கிற நாம் ஆண்டவர் மனமாற்றத்தை புனித அந்தோணியாரின் வழியாக, அவருடைய போதனைகள் வழியாக, பிரசங்கங்கள் வழியாக, புதுமைகளின் வழியாக, இந்த புதுமைகளுக்கும் போதனைகளுக்கும் அடித்தளமாக இருக்கிறவர் உயிருள்ள ஆண்டவர். அவரிடமிருந்து தான் ஆற்றலை பெற்று நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அவரிடமிருந்து பெற்றுதான் உங்களுக்கு புதுமைகளை அள்ளி கொடுக்கிறேன் என்று புனித அந்தோணியார் இன்றைக்கு நமக்கு சூழலை அளிக்கிறார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய தண்டனைக்கு கண்டன குரலுக்கு ஆகலாதபடி இருக்கிற எஞ்சிய நாட்களிலே ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்று நீதிமொழியாகமத்திலே சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவருக்குரிய பிள்ளைகள் என்பதை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவோம். உதட்டின் வழியாக அல்ல, நம்முடைய வழிபாட்டின் வழியாக அல்ல, நம் வாழ்க்கையின் வழியாக. உயிருள்ள தேவன் எங்களை வழி நடத்துகிறார். உயிருள்ள தேவனுடைய கட்டளை எங்களை நெறிப்படுத்துகிறது. உயிருள்ள தேவனுடைய வல்லமுள்ள காரியங்கள் எங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் வாழ்ந்து காட்டும் பொழுது நீங்களும் நானும் சாட்சிகளாக வாழுகிறோம். எனவே இயேசுவில் அன்பானவர்களே, இந்த திருப்பலியிலே பங்கேற்கிற நாம் பல்வேறு சிந்தனைகளோடு, பல்வேறு கருத்துக்களோடு, பல்வேறு போராட்டங்களோடு நாம் ஒருவேளை மனம் உடைந்த நிலையிலே கூட அமர்ந்திருக்கலாம். ஆனால் உள்ளங்களை ஊடுருவி பார்க்கிற தேவன், நம்முடைய உள்ளங்களையெல்லாம், கவலைகளுக்கெல்லாம் காரணத்தை அறிந்த தேவன், கவலைப்படாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் நம்மை தேற்றுகிற தெய்வமாக, நம்மை மாற்றுகிற தெய்வமாக, நமக்கு மாற்று பாதையிலே உண்மையான நிறைவான வாழ்வு உண்டு என்பதை சுட்டி காட்டுகிற கடவுளாக, நமக்காக காத்திருக்கிற கடவுளாக, நம்மை காக்க வைக்கிற கடவுள் இல்லை, நமக்காக காத்திருந்து வாரி அணைக்கிற கடவுளாக இருக்கிற இந்த தேவனை முழுமையாக இருக்க பற்றி கொள்வோம். புனித அந்தோணியாரை போல ஆழமான நம்பிக்கையோடு, இன்னும் அதீத பக்தியோடு ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அந்தோணியாரை போல நாம் உயிருள்ள சாட்சிகளாக வாழ வரம் கேட்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை, ஜெபங்களை நம்பிக்கையோடு புனித அந்தோணியாரின் வழியாக நாம் ஆண்டவருடைய பாதத்திற்கு கொண்டு வருவோம். திருச்சபை தலைவர்களுக்காக அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உமது தூய ஆவியால் நிரப்பி அவர்கள் மக்களை உண்மை, அன்பு, நீதி ஆகிய வழிகளில் வழிநடத்தும் நல்ல மேய்ப்பர்களாக திகழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்களுக்காக நீதியின் ஊற்றே இறைவா, நம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்கு ஞானத்தையும் நேர்மையையும் இரக்கமுள்ள இதயத்தையும் வழங்கி ஏழை எளியோர் நலனை கருத்தில் கொண்டு அமைதி, ஒற்றுமை, வளர்ச்சி நிறைந்த சமுதாயத்தை உருவாக்கும் வரத்தை அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித அந்தோணியாரின் பக்தர்களுக்காக அன்பின் இறைவா, புனித அந்தோணியாரை நாம் தேடி வருகின்ற அனைத்து பக்தர்களையும் ஆசீர்வதித்து அவர்களின் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் உறுதிப்படுத்தி அவர்கள் ஏந்தி வந்துள்ள வேண்டுதல்களையும் கவலைகளையும் உமது திருவுளத்தின்படி நிறைவேற்றி குடும்பங்களில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் வழங்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்களுக்காக வாழ்வின் ஒளியே இறைவா, இன்றைய இளைஞர்கள் தீய பழக்கங்களில் இருந்தும் தவறான வழிகளில் இருந்தும் பாதுகாக்கப்பட்டு நல்ல மதிப்பீடுகள், உறுதியான விசுவாசம், உயர்ந்த லட்சியம் ஆகியவற்றோடு வளர்ந்து குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் நாட்டிற்கும் பயனுள்ளவர்களாக வாழ உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். அன்பு தந்தையே இறைவா, நம்முடைய பிள்ளைகளுடைய ஏக்கங்களையும் தவிப்புகளையும் அவள் படுகிற பல்வேறு கஷ்டங்களிலிருந்தும் நஷ்டங்களிலிருந்தும் அவர்களை காப்பாற்ற புனித அந்தோணியாரின் பரிந்துரையை நாடி வந்திருக்கிற இந்த திருக்கூட்டத்தின் மீது கனிவிரக்கத்துடன் அவருடைய உள்ளத்தில் ஆழத்தில் புதைத்து வைத்தல் எல்லா மன்றாட்டுகளையும் கேட்டருளும். கோடி அற்புதர் புனிதர் அந்தோணியார் வழியாக உண்மையான மனமாற்றத்தையும் ஆண்டவருக்குள் ஆழமான நம்பிக்கையும் தொலைந்து போன வாழ்க்கையை தேடி தருகிற புனித அந்தோணியாரின் வழியாக உண்மையான கிறிஸ்துவ நெறியில் வாழுகிற இளைய சமுதாயத்தை ஆண்டவர் மீட்டு கொடுக்கும்படியாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். வந்தோம் தந்திடவே தந்தாயேற்றிடுவார் என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்தோ அன்பாய் ஏற்றிடுவார். வந்தோம் தந்திடவே தந்தாயிற்றிடுவார் என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோ அன்பாய் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாருடைய சிறப்பு நாளில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால்
உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானத்துதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருவனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலோ இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். இத்திருப்பலியுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இங்கே கூடியிருக்கிற அனைத்து மக்களுடைய தேவைகளுக்காகவும் உம்முடைய இறை ஆசிரியை கெஞ்சி மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கவந்தவராயிருந்த புனிதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து மன்றாடும் புனித அந்தோனியார் ஆகியோருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்,
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இம்மாசற்ற செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர், பேறு பெற்றவர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுளம் என்னை காத்து வாழ்க்கலாம். கிறிஸ்துவே நானாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் சிறப்பு நாளிலே நாங்கள் உட்கொண்ட இந்த தெய்வீக உணவு எங்கள் மனங்களையும் இதங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் முடிய இறையியல்பில் பங்கு பெற்று பெற தகுதியுள்ளவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை நம்பிக்கையிலும் தெய்வீக ஆற்றலிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே